சென்சார் போயிட்டு வந்தாலே நான் சக்ஸஸ் தான் நினைப்பேன். ஏன்னா சென்சாரில் தான் எனக்கு முதல்ல இஷ்யூஸ் வந்து சென்சாரில் தான் வரும். பரியேறும் பெருமாள்லேருந்து வாழை வரைக்குமே சென்சாரில் தான் பயங்கரமாக லாக் ஆகியிருக்கேன் நான். சென்சார் போகும்போது மட்டும் வேகும், இதை தூக்க சொல்லிடுவாங்களோ, இந்த டைலாக் எடுத்துவாங்களோ. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கன்வின்ஸாக எப்படியா யூ வாங்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அங்கே இப்போ கர்ணன்லாம் வந்து எனக்கு அது நிறைய இழந்தேன் நான். கர்ணனில் வந்து ஒரு 75% என்னோட தாட் ப்ராசஸில் வந்து பிடிங்கிட்டாங்க வெளியே. அதை தாண்டி தான் அந்த படத்தை வெளியே கொண்டு வந்தேன். அப்படிங்கும்போது நமக்கு அவங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, யூ எப்படியாவது யூ வாங்கிடு, அட்லீஸ்ட் யூஏவாவது வாங்கிடு அப்படின்னு சொல்லி. இது 2 ஆப்ஷனில் தான் வருவாங்க. நான் ஃபைட் பண்ணுறேன், என்னை விடுங்க, நான் மேலே கொண்டு போகிறேன், படத்தை பாம்பே கொண்டு போகிறேன், நான் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான டைம் இல்லை. கரெக்டாக என்னோடய பிரச்சனை சென்சாருக்கு போயிட்டு படத்தை வெளியே கொண்டு வரது. அதுவும் ப்ரொடியூசர்ஸ் பிடிச்ச மாதிரி யூஓ இல்லது அவங்களோட கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி யூஏஓ வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம்னா அது ஓகே. அந்த பிரச்சனை தான். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் அது. அதுதான் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே படம் ரிலீஸ் ஆனாமே ஃபீல் வந்து சார் எனக்குலாம். ஷூட்டிங் லாஸ்ட் டே இருக்குல்ல சார், அப்பா படம் முடிஞ்சிச்சுப்பா. ஏன்னா நம்ம அவ்வளோ இப்போ என்னோட படங்கள்லாம் என்ன பிரச்சனைனா ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும், டைரக்டர் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா படம் ஷூட்டிங் முடிஞ்சாலே முடிவாயிடும் மைண்டு. ஓகே இது எப்படியாவது ரிலீஸ் ஆகிடும், அது வேறு விஷயம். பட் நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஷூட்டிங் ப்ராசஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெவி. ஏன்னா அது லொக்கேஷன்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து வேலை பார்க்குறதுலேருந்து செட்டப் ரெடி பண்ணுறதுலேருந்தே ஒரு பெரிய இஷ்யூஸ். நம்ம அங்கே உள்ள ஆட்கள் நடிக்க வைப்போம், அந்த ரேண்டமாக ஷூட் பண்ணுறோம்ல, ஒரு கொரில்லா மாதிரி தான் ஷூட் பண்ணுறோம். இப்போ நான் ராம் சார்ட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே உனக்கு என்ன கிடைக்குதோ எல்லாமே ப்ராப்பராக இருக்காது சார். நான் 4 படம் பண்ணிட்டேன், மாமன்னன் பெரிய படம் தான், ஆனால் நான் ப்ராப்பராக வச்சுக்க மாட்டேன் மைண்டே. எல்லாமே இருக்கும், நம்ம கேட்டால் கொடுப்பாங்கன்னு தெரியும், ஆனால் அதில் ஒரு மேஜிக் இருக்கிற மாதிரி எனக்கு தோணாது. இப்போ என்னோடய டீமுக்குமே வந்து இப்போ நாளைக்கு காலையில் ஷூட் என்ன பண்ண போவோம், உதய் சார்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நீங்கள் பேப்பர் ரெடி பண்ணலை, எல்லாமே இருக்கும் என்கிட்ட. நான் அவங்க சொன்னல ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதிடுவேன், 400 பக்கம் எழுதிடுவேன். அந்த 400 பக்கம்ங்கிறது எனக்கு அந்த வேர்ல்டுக்குள்ளே நான் பயங்கரமாக மூளை முடுக்கலாம் போகுது தான். இப்போ நான் ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதை 400 பக்கமாக எழுதிடுவேன். அது யாருக்குமே காட்ட மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் அதை அடிக்கடி வாசித்து என்ன பண்ணுவேன்னா அதோட எல்லா லேயர்ஸ்க்குள்ளும் போயிட்டு வந்துடுவேன்.